ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பால திரிபுர சுந்தரி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 12 நாட்கள் தொடர்ச்சியாக கூறி வர வேண்டுமாம். இப்படி நீங்கள் 12 நாட்களும் ஒரு நாளைக்கு 308 முறைகள் என்று நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தன வரவானது அதிக அளவில் ஏற்படும். அதாவது பணமானது உங்களுக்கு எண்ண முடியாத அளவிற்கு உங்களுடைய வீட்டில் ஏற்படும் இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திர வழிபாட்டுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும். ஏதாவது ஒரு லட்சுமி தேவியின் உருவகப்படத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மகாலட்சுமியோ அல்லது துர்க்கையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் உருவகப்படத்தை எடுத்து வைத்து கொண்டு அதற்கப்புறமாக அந்த உருவகப்படத்திற்கு ஒரு விளக்கையும் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டுமாம். ஏற்றிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர வேண்டுமாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நாம் இந்த ஒரு செயல்களையும் சேர்த்து செய்து அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறி வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திர வழிபாட்டிற்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்து பாருங்கள். இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறைதான். இந்த பால திரிபுர சுந்தரியோட மந்திரத்தை நம்ம கூறி நம்ம எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலுமே அந்த ஒரு வேண்டுதலானது கட்டாயம் நமக்கு 21 நாள்ல நடந்தே தீரும். 12 நாள் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். நம்ம நடுவுல எந்த ஒரு கேப்புமே இல்லாம இந்த ஒரு மந்திரத்தை நம்ம முழு மனதுடன் தெய்வத்தை குலதெய்வத்தையோ அல்லது லட்சுமி தேவிகளையோ நினைத்து கொண்டு நாம் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இப்படி நாம் 12 நாட்கள் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அடுத்த 8 நாட்களில் நமக்கு நாம் நினைத்த காரியமானது நம்மை வந்து சேர்ந்து அடைந்து விடுவோம். முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண வரவானது அதிக அளவில் ஏற்பட வேண்டும். இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும். இந்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த ஒரு வழிபாடானது. எனவே அந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். அதாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பு நாம் அனைவருமே வீட்டில் இருக்கிற அனைவருமே சுத்தபத்தமாக இந்த 12 நாட்களும் இருக்க வேண்டும். இதற்கு நாம் எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறது கிடையாது. எந்த ஒரு விரதமும் இருக்க போவது கிடையாது. மனது முழுவதும் அதாவது பக்தி மட்டுமே இருந்தாலே போதுமானது. இருந்தாலும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். குளித்து விட்டு நீராடி விட்டு அதற்கப்புறமாக நாம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தாலே போதுமானது. அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திர வழிபாட்டுக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை உங்களது வீட்டு பூஜை அறையில் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுடைய வீட்டிலும் ஏற்பட தொடங்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதனால் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் மத்தியிலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அதற்கப்புறமாக மக்கள் மத்தியில் என அனைவரின் முன்பாகவும் நீங்கள் ஒரு தனி மரியாதை உள்ள நபராக நீங்கள் திகழ்வீர்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்களும் உங்களை பிடித்த தரித்திரங்கள் பீடைகள் அனைத்துமே உங்களை விட்டு முற்றிலும் விலகிவிடுமாம். பீடை தரித்திரங்கள் நம்மளை விட்டு விலகிவிட்டது என்றால் அதற்கப்புறமாக நமக்கு வருகின்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறைய தொடங்கிவிடும். இதற்கப்புறமாக நம்முடைய வாழ்விலும் அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும் அளவிற்கு நன்மைகளும் நடக்க தொடங்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி வந்தால் போதும். இதற்கு நீங்கள் படையலாக அதாவது நெய் வைத்தியமாக நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் அதாவது இனிப்பு பொருட்கள் இனிப்பு பண்டங்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கி வைக்கலாம். லட்டு ஜாங்கிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இனிப்பு பண்டங்கள் உங்களுக்கு எந்தெந்த இனிப்பு பண்டங்கள் பிடிக்குமோ உங்களுக்கு பிடித்த இனிப்பு பண்டங்களை கூட நீங்கள் தினசரி ஒரு இனிப்பு பண்டங்கள் என வாங்கி வைத்து வழிபடுங்கள். இப்படி வழிபட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வாங்கி வைத்த அந்த இனிப்பு பண்டங்களை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் நீங்களும் அதனை உண்டுங்கள். இதனை போன்று நீங்கள் 12 நாட்களும் நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியமானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அந்த ஒரு சக்தி வாய்ந்த அந்த பால சுந்தரி மந்திரம் இதுதான். முதலாக இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நமக்கு பிழைகள் வரத்தான் செய்யும். இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நாம் முழு மனதுடன் நாம் லட்சுமி தேவி அவர்களை எந்த ஒரு
பெண் தெய்வத்தையோ நாம் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறலாம். இப்படி நாம் கூறி வருவதால் 12 நாட்களும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து கூறினாலும் சரி அல்லது பார்க்காமல் கூறினாலும் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. முடிந்தால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பூஜை அறையில் ஒட்டியோ அல்லது உங்களுடைய மொபைலில் ஸ்கிரீன்ஷாட்டோ நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்து அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சீம் பாலா மாத்ரே சர்வ தனம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு பொறுமையாக கூற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக 308 முறைகள் நீங்கள் கூறிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது மனதில் ஆழமாக நினைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையால் நீங்கள் மிக பெரிய அளவில் அவமானப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் சொந்தக்காரர்களிடமும் நாம் தேவையில்லாத அளவிற்கு அவமானப்பட்டிருந்தோம் என்றால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு ஒரு சுய மரியாதையானது கிடைக்க அதிக அளவில் அனைவரின் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறுங்கள். முதலாக இந்த ஒரு மந்திரத்தை நாம் தவறாக கூறி வந்தால் அதனால் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாம் முழு மனதுடன் நம்ம தேவையை நினைத்து கொண்டு கூறி வந்தாலே போதுமானது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 12 நாட்கள், அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு 308 முறைகள் என்று காலையிலோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். இருந்தாலும் இனிப்பு பண்டங்களை நாம் படையலாக வைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். அப்படி நாம் படையலாக வைத்து கூறினோம் என்றால் மட்டுமே தேவிகள் அனைவருமே சந்தோஷப்படுவார்களாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து அதிக அளவில் உங்களுக்கு பணமும் கையிலும் தங்கும், உங்களுடைய வீட்டிலும் சேரும். நீங்கள் நினைத்த மாதிரி பணத்தினால் நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அது அனைத்தையுமே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள், உங்களை பிடித்த பீடைகளாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரை பிடித்த பீடைகளாக இருக்கட்டும், அது அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டும் உங்களை விட்டும் சென்று விடுமாம். ஒரு நல்ல எண்ணங்களும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் இனிமேல் வரத் தொடங்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திர வழிபாட்டிற்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கூறுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது.